2020 மேட்ச் தான் லைஃப் கடைசி வரைக்கும் அடிச்சு நீ ஆடு மாம என் மாம ஏதேதோ ஆயாச்சோ அட 5 நிமிஷத்தில் இருந்த இன்பமும் பறந்து போயாச்சோ நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா. நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா. மணலில் ஹவுஸ் கட்டினால் கடல் நீர் தான் இருக்குதா ஆன போதிலும் வீடு கட்டு நீ தினமும் ஒரு கிராமதான் டென்ஷன் தனக்கேறுதா தன்னன் தனிமைய கட்டி பாரணி ஹோ இன்பம் கூடவே துன்பம் ஒட்டிக்கும் ரெண்டு பியூட்டிஃபுல் காம்போ இன்பம் பாதிதான் துன்பம் பாதிதான் Life's a wonderful rainbow கொஞ்சம் நீயும் யோசிச்சு பாரு உனக்கில்லை பேஜாரு நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா. ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? படிச்சவங்க தானே. உங்களை எனக்கு பிடிக்கலங்க. ஷட் அப் சித்தார்த். முரளி அங்கிளை பத்தி இன்னொரு வார்த்தை தப்பா பேசின, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அது யார் தெரியுமா? அன்னைக்கு பர்த்டேல பார்த்த அதே பையன். அப்போவே அவங்க க்ளோஸா பழக்கிறத பத்தி டவுட் இருக்குன்னு சொன்னேனேடா. அப்போ என்ன சத்தம் போட்ட. காவ்யாவை பத்தி தப்பா பேசாத, சந்தேகப்படாத. 2 நாள் முன்னாடி கூட சொன்னியடா. உன் பேச்சை நம்பி நான் என் எண்ணத்தை மாத்திக்கிட்டது. அதான் நான் பண்ண தப்பு. அன்னைக்கே நான் சேஞ்ச் ஆயிருக்கணும். என்ன நான் மாத்திருக்கணும். அவ மேல இருக்கிற காதலை மறந்துருக்கணும். அப்போ காவ்யா எனக்கு இல்லைங்கிற வருத்தம் மட்டும்தான் இருந்திருக்கும். இந்த அளவுக்கு அவமானம், வலியும் இதெல்லாம் இருந்திருக்காது. அதுக்கப்புறம் எனக்கு அங்க இருக்க பிடிக்கல. என்ன இன்னைக்கு பாலச்சந்தர் படம் மாதிரி நடக்க கூடாதெல்லாம் நடக்குது. எது நடக்கணும்னு காவ்யா முரளி விஷயத்துல நினைச்சோமோ அது சொதப்பிடுச்சு. மேனேஜர் அம்மா பொக்கே எடுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு விளம்பரத்துல வர்ற மாதிரி வர்றதை பார்த்தா எடா கூடமா முரளி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்களோ. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்றுன்னு கண்ணதாசன் சொன்னது முரளி சுஜாதா விஷயத்துல பழிச்சிருமோ? மிஸ்டர் முரளி, என் கூட கொஞ்சம் வாங்க. ஓஹோ, நான் ஒருத்தங்க நந்தியா நிக்கிறதுனால தனியா பேச அழைச்சிட்டு போறீங்களோ? நடக்கட்டும் நடக்கட்டும். சார் இன்னும் வரலையா? இன்னும் வரல மேடம்.
ஹாய் I'm Vivek. வெல்கம் டு அவர் பிராண்ட் சார். முரளி கொடுங்க. என்விஆர். ஓ தேங்க்யூ. பேங்க் மேனேஜர்னு ஒரு 50 वयस எதிர்பார்த்தேன். இட்ஸ் a pleasant surprise. इतनी खूबसूरत होगी मैंने एक्सपेक्ट नहीं किया था. சார் ओह सॉरी, you're looking very pretty. சார் மிஸ்டர் முரளி அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்காரு இந்த பிரான்ச். Hi, hello. மிஸ்டர் விவேக் டெல்லியில இருந்து ஆடிட்டிங்காக வந்திருக்காரு. வெல்கம்க்கு பொக்கே கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அசத்திருக்கீங்க. லாஸ்ட் டைம் கூட திருநெல்வேலி போகும்போது தேவர் மகன் ஸ்டைல தாரத்தை பட்டெல்லாம் போட்டு அசத்திட்டாங்க. நானும் ஒரு கூத்து போட்டேன்னா பாருங்களேன். என்ன முரளி சார் சிரிக்கவே மாட்டாரா? மௌனவிரதமா இல்ல சிரிச்சா செலவாயிடும் சிக்கனமா இருக்காரா? I was just kidding. Anyways, thanks for the beautiful flowers. போலாமா? ப்ளீஸ் கம். வாங்க சார். ச்சே, இப்படி நடக்கணும் எதிர்பார்க்கவே இல்லடா. சடனா வர சைக்ளோன் மாதிரி வந்து உன்னை காலி பண்ணிட்டு போயிட்டாளடா. அப்ப அவ சிரிச்சது, பழகுனது, முரளி முரளின்னு சொல்லி உருகி நின்னது, தேடி வந்து கேக்கு டிஷர்ட் கொடுத்து சர்ப்ரைஸ் கொடுத்தது, அப்புறம் நீ சொன்னியே அவ சொன்னானு நீங்க கூப்பிட்டா இந்த உலகத்தோட மறுபக்கத்துக்கே வருவேன்னு, அது எல்லாமே பொய்யா? டே முரளி, இந்த பொண்ணுங்களை நம்பவே கூடாதுடா. எல்லாமே டெவில்டா. உன்னை நம்ப வச்சு கழுத்தறுத்தாலே அவ உருப்பிடுவான்னு நினைக்கிற? உருப்பிடவே மாட்டான். முடியலடா மச்சான், ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கே இவ்வளவு பெயினா இருக்குன்னா உனக்கு எப்படி இருக்குன்னு என்னால ஃபீல் பண்ண முடியுதுடா. டேய் மச்சான், சொன்னா நம்ப மாட்டேன். எப்படி நீ காவ்யா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுவ? உங்க லவ்வ கிராண்டா செலிப்ரேட் பண்ண இந்த சரக்கை வாங்கி வச்சேன். ஆனா ஆசையா சாமிக்கு கட்டின மாலைய அல்பாயுஸ்ல போனவன் சாவுக்கு போட வேண்டி வந்த மாதிரி உன் காதல நாரடிச்சு போனதுக்கு இது அடிக்கிறத நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்குடா. மச்சி, இது மேல சத்தியமா சொல்றேன்டா, அவன் நல்லா இருக்க மாட்டா, நல்லாவே இருக்க மாட்டாடா. டேய், காவியா வந்த பிறகு உன்கிட்ட தெரிஞ்ச சேஞ்சையும் சந்தோஷத்தையும் பார்த்து நான் பெருமைப்பட்டேன்டா. ஒரு ஃப்ரெண்டுக்கு சாப்பாடு துணிமணி வாங்கி தர்றதை விட, தண்ணி பாட்டி கொடுக்குற சந்தோஷத்தை விட, அவன் வாழ்க்கைக்கு ஒரு துணையை தேடி தர்ற சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெருசுடா. அதை நான் பண்ணேன்னு ரொம்ப கர்வமா இருந்தேன்டா. காத்துல விழுந்த சீட்டுக்கட்டு மாதிரி செத்தச்சிட்டு போயிட்டாடா. ரொம்ப கஷ்டமா இருக்குடா. டே சிவா, வேணாம், காவியா பற்றி பேசாத, லீவ் இட். நீ ரிலாக்ஸ்டாக தண்ணி அடி, எனக்காக அடி. குடி. புரிஞ்சிச்சுடா, தெளிவா புரிஞ்சிருச்சு. சரக்கு உள்ள போனதும் உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஐ காட் இட் மச்சி. அவ உங்ககிட்ட பழகுனது, சிரிச்சது, முரளின்னு உருகுனது எல்லாம் பணத்துக்காகடா. எஸ், பணத்துக்காக மட்டும்தான். ஏதோ அன்பு காட்டுற மாதிரி, லவ் பண்ற மாதிரி பண்ணதெல்லாம் தேர்ட் ரேட் ஆக்டிங்டா. எவ்ரிதிங் இஸ் ஃபார் மணி, பிளேடி மணி. விடக்கூடாதுடா. காதல பகடக்காயா வச்சு உங்ககிட்ட வாங்கின பணத்தை திருப்பி வாங்கணும். திருப்பி வாங்கியே ஆகணும். அதுவும் சீனியர் சிட்டிசனுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்லயே வாங்கி ஆகணும். வாங்கிட்டு 4 வார்த்தை நாக்க புடுங்குற மாதிரி கேட்டு வரணும். திட்டுற திட்டுல இன்னொரு எக்ஸோய அவ காதல்ங்கிற பேர்ல ஏமாத்தவே கூடாது, ஏமாத்த விடவே கூடாது. நீ கேக்குறியா இல்லையோ? நான் கேட்பேன்டா, இப்ப கேட்பேன். வரியா? அவ வீட்டுக்கு போறோம், அவ வீட்டு கதவை தட்டி கேக்குறோம். அந்த கண்ணாடி போட்ட அப்பா டக்கர் வந்தாலும் சரி கேட்கலாம். வா வாடா. டேய் உட்கார்றா. ஏண்டா நீ க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தான் இப்படி பேசுற. அவ சைட்லேருந்து யோசிச்சு பாரு. அவ ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுனா, ஆனால் அது காதல்னு நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஆரம்பத்துலேருந்து அவ தெளிவாக தான் இருந்திருக்கா. எனக்கும் அவளுக்கும் அத்தனை ஏஜ் டிஃப்ரென்ஸ். கலராக கனவு காணலாம், ஆசைப்படலாம். ஆனால் அது நிஜமாகும்னு நம்பினது ஃபூலிஷ்னஸ்டா. செகண்ட் இயர் காலேஜில் படிக்கிற பொண்ணை லவ் பண்ணுறவன் ஒன்று காலேஜ்லேயே படிக்கணும், இல்லை படிப்பை முடிச்சுட்டு 2-3 வருஷம் வேலைக்கு போகிறவனா இருக்கணும்.
அதை விட்டுட்டு மாதம் மாதம் தலைக்கு டை அடிச்சுக்கிட்டு 12 வருஷம் சர்வீஸில் இருக்கிறவன் டீனேஜ் பொண்ணை லவ் பண்ணால் எப்படிடா சக்ஸஸ் ஆகும்? கல்யாண மண்டபத்தில் நீங்கள் ஏற்றி விட்டப்போவே யோசிச்சிருக்கணும். ஆனால் யோசிக்க விடாமல் நீ சொன்ன மாதிரி புயல் மாதிரி வந்தா கொஞ்சம் கொஞ்சமாக என் மனசுக்குள்ளே வந்து உட்காந்து என்னென்னமோ பண்ணிட்டு போயிட்டா. அப்படியே டீனேஜுக்கு போன மாதிரி இருந்துச்சு. எல்லாமே அழகாக தெரிஞ்சிச்சு. காவியாவோட பழகின கொஞ்ச நாள் லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். இப்போ அந்த அழகான கனவு கலைஞ்சிருச்சு. இப்படி ஒரு ஃபேஸ் என் வாழ்க்கையில் வரணும்னு எழுதியிருக்கு. இட்ஸ் ஓகே, வந்துட்டு போயிடுச்சு. இல்ல முரளி, அவ போனா போறா. இனிமே தான் உனக்கு நல்லது நடக்கும். அவளை விட பெட்ரு பொண்ணா பார்க்கலாம். மச்சான், பிருந்தா சொன்னாலே அந்த பொண்ணை பார்க்கலாம். பிருந்தா கிட்ட நான் பேசுறேன்டா. வேணாம் வேணாம் சிவா, இப்போ எந்த பொண்ணையும் பார்க்குற மூடில் நான் இல்லை. எப்போவுமே எனக்கு கல்யாணம் வேணான்னு தான் நினச்சேன். ஈவன் காவியா எஸ் சொல்லியிருந்தா கூட மினிமம் 1 வருஷத்துக்கு கல்யாணத்தை தள்ளி போட்டிருப்பேன். சந்தியா கல்யாணத்துக்காக இருந்த சேவிங்ஸ் எல்லாத்தையும் செலவழிச்சாச்சு. கடனும் நிறைய வாங்கியாச்சு. முதல்ல அதை செப்பரேட் பண்ணி ஆகணும். என்ன கொஞ்ச நாளைக்கு வலிக்கும், காயம் ஆற கொஞ்ச நாள் ஆகும். அவ இருந்தப்போ சந்தோஷத்தை அனுபவிச்சேன்ல, இப்போ கஷ்டத்தையும் அனுபவிக்க கற்றுக்கணும். டேய், நீ கவலைப்படாத. காவியா விட அழகா இருக்கிற ஒரு டீனேஜ் பொண்ணா பிடிக்கிறோம். டேய், இதுக்கு மேலே டீனேஜ் பொண்ணுங்களை பிடிக்கிற ஐடியா கொடுத்த ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணிடுவேன். குடிச்சிட்டு போகிற வழியை பார், இல்லைன்னா எங்கேயே படுத்துங்க. எனக்கு டயர்டாக இருக்கு, நான் தூங்கணும். டேய் மச்சான், ஃபீல் பண்ணாதடா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என்னடா இந்த நேரத்துல படிச்சிட்டு இருக்க? கேம்பஸ் இன்டர்வியூக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கியா? இல்லக்கா, மாஸ்டர்ஸ் பண்ணலான்னு தோணுது. என்ன பண்ணாலும் நல்லா யோசிச்சு பண்ணேன்னு. சரிக்கா. அக்கா, ஒரு 500 ரூபா பணம் கூட. இந்தா. எதுக்குன்னுலாம் கேட்க மாட்டியாக்கா? போடா. அக்கா, தேங்க்ஸ்க்கா. டோன்ட் மென்ஷன் இட் சார். அம்மா, நான் கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பணும். எனக்கு காஃபி மட்டும் தா. என்னம்மா புது ஆளை பாக்குற மாதிரி பாக்குற? என்னம்மா இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்ட? பேங்க்குக்கு தான். ஏமா, நான் பேங்க்குக்கு சீக்கிரமா போனதே இல்லையா? இல்ல, நீ ட்ரெஸ் பண்ணி இருக்கிறத பார்த்தா ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி இருந்துச்சு. நீ பேங்குக்கு இவ்வளவு கிராண்டா போக மாட்டியே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எப்பவும் போலதான் இருக்கேன். டெல்லியில இருந்து ஆடிட்டர் வந்திருக்காரு. அவரை ஹோட்டல்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு நான் பேங்க்குக்கு போகணும். பிரேக்ஃபாஸ்ட் கூட அவரோட தான். நீ சீக்கிரமா போய் காஃபி போட ப்ளீஸ். என்னடா இது, என்னைக்கு இல்லாத திருநாளா இன்னைக்கு இவ்வளவு அழகா கிளம்பி இருக்கா? என்னவா இருக்கும்? சிவ சிவா. இந்தாங்க காஃபி. என்ன இன்னைக்கு அதிசயமா இவ்வளவு சீக்கிரமா காஃபி கொண்டு வர? நேத்து நைட் நியூஸ்ல கூட காலைல புயல் வர மாதிரி சொல்லலையே. மத்த ஆம்பளைங்க மாதிரி சம்பாதிக்க துப்பு இல்லாட்டியும் இந்த வாய்ஸ் அவுடாலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. சுஜாதா சீக்கிரம் பேங்க் போறா. அதான் ஏண்டி, அவ ஒரு ரெஸ்பான்சிபிள் பொசிஷன்ல இருக்கா. 1000 வேலைங்க இருக்கும். அதுக்கேண்டி நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? வழக்கமா பேங்குக்கு சிம்பிளா ட்ரெஸ் பண்ணிட்டு போறவ இன்னைக்கு விடிய காலையிலேயே எழுந்திருச்சு குளிச்சு ஏதோ பெரிய விசேஷத்துக்கு போற மாதிரி கிராண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க காஃபியை ரசிச்சு குடிச்சிட்டு இருக்கீங்க. ஏண்டி, இதுக்கேண்டி இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ற? இன்னைக்கு பேங்க்ல ஏதாவது இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கும். அவ கிராண்டா ட்ரெஸ் பண்ணா உனக்கேண்டி இவ்வளவு எரிச்சலே? யாரோ ஆடிட்டரா டெல்லியில இருந்து வந்திருக்காராம். அவரை போய் ஹோட்டல்ல இருந்து கூட்டிட்டு போகணுமா. அவர் கூட தான் டிஃபன் லஞ்ச் எல்லாமே. அத சொல்லும்போது அவன் முகத்தை பார்க்கணுமே, அப்படி ஒரு பிரகாசங்க. நம்ம பொண்ணுகிட்ட ஏதோ சேஞ்ச் தெரியுதுங்க. சேஞ்சா? சுஜாதா இருக்கால கிளம்பிட்டாளடி. நீ சேஞ்ச் சொன்ன பிறகுதான் அவன் எனக்கு கொடுக்க வேண்டிய பாக்கெட் பண்ணி ஞாபகத்துக்கு வருது. இந்த காஃபி 6 நாள் பரவாயில்ல, நான் அவகிட்ட போய் பாக்கெட் பண்ணியே வாங்கிட்டு வந்துடுறேன்.
என்ன மனுஷன் இந்த ஆளு ச்சே. நான் எவ்வளவு பெரிய விஷயத்த சீரியஸா பேசிட்டு இருக்கேன், இந்த ஆளு என்னடான்னா பாக்கெட் மணி 100 ரூபாய்க்காக பிச்சை எடுக்க ஓடிக்கிட்டு இருக்காரு. சுஜாதா முகத்துல தெரிஞ்ச பிரகாசத்தை பார்த்தா எங்க அந்த ஆடிட்டரோட காதல் கல்யாணம்னு சொல்லி போயிடுவானோன்னு பயமா இருக்கு. இவருக்கு ஒரு துளி கூட கவலை இல்ல. அவ பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா நம்ம கதி சோத்துக்கே தாளம் போடுற நிலைமை வந்துருமே. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை இந்த ஜெனரேஷனுக்கு. ஆடிட்டர் என்ன அம்பானியே வந்தா என்ன, அதுக்காக டெய்லி கமிட்மெண்ட்டை வயலேட் பண்ணிட்டு போகணுமா? டேபிளே வச்சுட்டு போயிருக்கலாம்ல, பொறுப்பே இல்லை. இவங்கெல்லாம் எங்க வாழ்க்கையில உருப்பட போறாங்க? யாரு? பிருந்தா வந்திருக்கேனா? கேக்குதா உனக்கு? அண்ணா கதவை தர. அண்ணா எவ்வளவு நேரமா கதவை தட்டிட்டு இருக்கேன், சீக்கிரம் வாண்ணா. என்ன ஆச்சுனா? எவ்வளவு நேரமா கதவை தட்டுறேன் தெரியுமா? நீ பேங்க் கிளம்புறதுக்குள்ள வரணும்னு அடிச்சு புடிச்சு வந்த. இங்க வந்தா நீ கதவை திறக்கலன்னதும் என்ன பண்றதுனே தெரியல. என்ன ஆச்சுனா? மணி 9 ஆக போகுது, இவ்வளவு நேரம் நீ தூங்க மாட்டியே. உடம்பு கிடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். நேற்று நைட்டு சிவா வந்திருந்தான், சாப்பிட்டு பேசிட்டு இருந்தோம், டைம் ஆகி போயிடுச்சு. தலை தான் கொஞ்சம் வலிக்குது, காஃபி சாப்பிட்டா சரியாயிடும். சரி, நீ பிரஷ் பண்ணிட்டு வா, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி. வழக்கமா உன் பிறந்த நாளைக்கு மறக்காம திருஷ்டி சுத்தி போடுவோம். போன வருஷம் வரைக்கும் சந்தியா பண்ணிட்டு இருந்தா, இந்த வருஷம் அவளும் இல்ல, நானும் மறந்தே போயிட்டேன். அதனாலதான் கண் திருஷ்டி உன் ஆளையே உருக்கிருச்சு. அத ஒழுங்கா செஞ்சிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? இன்னைக்கு முத வேலையா உனக்கு திருஷ்டி சுத்தி போடுறேன். காலத்துல இருக்க நீ பாட்டி மாதிரி பேசுறத விடு. திஷ்டி சுத்தி போடணுமா? திஷ்டி சுத்தி இந்த வயசுல திஷ்டி சுத்தி போடுறது தான் எனக்கு குறைச்சல். அந்த காலத்துல சின்ன வயசுல அம்மா ஏதோ திஷ்டி சுத்தி போட்டாங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நான் சாவர வரைக்கும் திஷ்டி சுத்தி போடணும்னு சொல்லுவ போல இருக்கேன். இப்பவே அமாவாசைக்கு கடைக்கு முன்னாடி தொங்குற பொம்மை மாதிரி இருக்கேன். இப்படி எல்லாம் பேசுறது நிறுத்துறியா? கண்டிப்பா இது திருஷ்டி கழிக்காதனால வர பிரச்சனை தான். புத்தி கட்டுத்தனமா உன்னை பேச வைக்குது பாரு. அப்படி இல்லனா நேத்து அப்படி தூக்கி எறிஞ்சு பேசின மாதிரி நீ பேசிருப்பியா? ஏன் அந்த பொண்ணு உனக்கு ஃபோன் பண்ணாளா? ஆமாண்ணா, ஆசையா விஷ் பண்ண வந்த பொண்ண சட்டுன்னு முகத்துல அடிச்ச மாதிரி பிடிக்கலன்னு சொல்லி வச்சிட்டியாமே. நேத்து உனக்கு பிறந்த நாள்னு கூட பிறந்த தங்கச்சிங்க நாங்க 3 பேர் கூட உனக்கு அதை பண்ணல. ஆனா அந்த பொண்ணு காலையிலேயே காளிகாம்பாள் கோயிலுக்கு போய் ஸ்பெஷல் அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கா. அவளை போய் எப்படின்னா நீ இப்படி மாறி போயிட்ட? முன்னெல்லாம் நீ இப்படி இல்லையே. யாருக்காவது பிறந்த நாளப்போ வெளி மனுஷங்க எல்லாம் விஷ் பண்ணா ஒரு மரியாதைக்கு தேங்க்ஸ் சொல்லி சிரிக்கிறது இல்லையா? அந்த மாதிரி அந்த பொண்ணு மெனக்கட்டு போன் பண்ணி அவ விஷ் பண்ணும்போது ஒரு தேங்க்ஸ் சொன்னா என்ன குறைஞ்சா போயிடுவ? தேங்க்ஸ் சொன்னதுக்காக நாங்க என்ன அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோமா? நீ பண்ணது ரொம்ப தப்புண்ணா. அந்த பொண்ணு போன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லி அழுது தீர்த்துட்டா தெரியுமா? எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு.
அவளுக்கு ஆறுதல் சொல்லி தேத்துறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. உன்கிட்ட நேர்ல வந்து கேட்கலான்னு தான் நேத்து நான் உனக்கு போனே பண்ணல. ஒண்ணு மட்டும் சொல்றேன்னா, என்னடா திரும்ப ஆரம்பிச்சிட்டாலேன்னு மட்டும் நினைக்காத. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுண்ணா. இது பாருமா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்லைன்னு நான் சொல்லலை. அதுக்குன்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பொண்ணை பிடிக்கலன்னு நான் சொல்லலை. எனக்கு இப்போ கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவ்வளோதான். நேற்று ஆஃபீஸில் ஏதோ டென்ஷன். அந்த பொண்ணை ஹர்ட் பண்ண மாதிரி நான் பேசியிருந்தேன்னா நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லு. அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக என்னை விட நல்ல மாப்பிள்ளையாக கிடைப்பான். இனிமேல் இந்த டாபிக் பற்றி பேசாத. என்ன முரளி, ரெடியா? இல்லைப்பா, நீ வர வேணாம். நேற்று பயங்கர தலைவலி, ஆஃபீஸ் வரமாட்டேன். நீ மேனேஜர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு. என்னாச்சு? நான் வேணா ஈவினிங் வந்து டாக்டர் கிட்ட கூட்டு போவா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. டேப்லெட் எடுத்து படுத்து தூங்கலான்னு இருக்கேன். பிருந்தா வேற வந்திருக்கா, அவள் ஏதாவது பண்ணி கொடுத்துருவா. நான் உன்னை நாளைக்கு காலைல பார்க்குறேன். ஓகே, சரி, பாய். பாய். சரிண்ணா, நீ படுத்து ரெஸ்ட் எடு. நான் சூடா 2 தோசை சுட்டு எடுத்துட்டு வரேன். மத்தியானத்துக்கு மிளகு ரசம் வச்சிடறேன். ஓகேம்மா.